மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைகடல் என திரண்டு வாரி வாரி. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய கழுத்துல தொங்கக்கூடிய கத்தியாகத்தான் இந்த விஷயம் இருக்கிறது. விஜய் சங்கீதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகையோடு விஜய் பெரிய அளவுல தொடர்புல இருக்காங்க. அந்த நடிகைக்கு ஒரு பங்களா கூட ஒரு அபார்ட்மெண்ட்ல, பிரபலமான அபார்ட்மெண்ட்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் விஜய் அவர்களுடைய பனையூர் இல்லத்துல பாத்தீங்கன்னா அந்த நடிகை அடிக்கடி வந்துட்டு போறாங்க, இரவுகள்ல தங்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் கூட பரவலாக, அதாவது 2021 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது அந்த நடிகைக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு கள்ள உறவு இருக்கிறது, திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுல இருந்தே பிரிஞ்சுதான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமாக விஜயுடைய அந்தஸ்துக்கு ஒரு செல்வாக்குக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது, அந்த அடிப்படையில் சுமூகமாக பிரிந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி 2-3 முறை முயற்சிகளை பண்ணினேன். ஆனா விஜய் அதுக்கு ஒத்துக்கல. சோ இப்போ நீதிமன்றம் மூலமாக வந்திருக்கேன். தேவைப்பட்டால் அந்த நடிகை மீதும் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கும். அதே நேரத்தில் சங்கீதா குறிப்பிட்டது இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த நடிகையோடு பல்வேறு இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்று சுத்திக்கிட்டு இருக்காங்க. போட்டோக்கள் எடுத்து அந்த நடிகையும் சோசியல் மீடியாக்கள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அந்த நடிகை யார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் மக்கள் எந்தெந்த திசைகள்ல இருக்காங்க, விஜய்க்கு எங்கெங்கெல்லாம் ரசிகர்கள் இருக்கோ எல்லா திசையுமே அந்த நடிகை யார் அப்படிங்கிறது தெரியும். சங்கீதா அவர்கள் கண்டிப்பாக தேர்தலுக்கு முந்தைய நிலையில விஜய்க்கு எதிரான வேலைகள்ல தீவிரமாக ஈடுபடுவாங்க அப்படிங்கறத நான் 1 வருடத்துக்கு முந்தைய வீடியோக்குள்ள கூட தெரிவிச்சிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் இடையில இருக்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணல அப்படிங்கும் போதா இந்த விஷயத்தை கண்டிப்பாக விஜயை அரசியல்ல வீழ்த்துவதற்கான ஆயுதமாக எதிரில் இருக்கக்கூடியவங்க பயன்படுத்துவாங்க. நடிகை விஜய் பல்வேறு விதங்கள்ல பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் பெரிய அளவுல லாக் ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வெளியில வர முடியாமல் தப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க பிளாக்மெயில் செய்வதற்கான வாய்ப்புகள் விஜய் கிட்ட இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஷயம் தான், இந்த சங்கீதா அப்படிங்கிற ஒரு விஷயம், தன்னுடைய மனைவிக்கு செய்த துரோகம், இந்த விஷயம் தான் விஜய்க்கு அரசியல் வாழ்க்கையில, அரசியல் பயணத்துல பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் வெளியே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அந்த நடிகை இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட இருக்கக்கூடிய போட்டோக்களை போட்டு ஏதாவது ஒரு 2 லைனை போட்டுருவாங்க. சோ இதை வச்சு தான் எதிர்கட்சிகள் பெரிய அளவுல விமர்சனங்களை முன்வைப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த நடிகை அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த நடிகை அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க, இல்ல நடிகையும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நிக்கக்கூடிய ஆதாரங்களை சோசியல் மீடியால போட போறாங்களா? ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் திரு தாய் மனசு சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறித்த ஒரு சர்ச்சை, நடிகைக்கோ இவருக்கோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாகவே சொல்லப்பட்டது. ஆனால் அது அவரும் பெருசாக எடுத்துக்கல, சம்மந்தப்பட்ட நடிகையும் பெருசாக எடுத்துக்கல. இது ஒரு அவதூறு தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிருந்தாங்க. ஆனால் அது எல்லாம் அவதூறு இல்லை, உண்மைதான் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை வெளியாகியிருக்கு. அறிக்கை விவாகரத்து மனுவாக தாக்கல் பண்ணியிருக்காங்க தாவேகா தலைவர் விஜய் அவரோட மனைவி சங்கீதா அவர்கள். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எத்தனை காலத்துக்கு தான் சோத்துல பூசணிக்காக புதைச்சி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது பூனை கண்ணை மூடிட்டு பால் குடிச்சா இந்த உலகம் இருட்டு அப்படிங்கிற மாதிரி பூனை ஒரு கற்பனை பண்ணுவோம். ஆனால் உலகம் இருட்டு கிடையாது, எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கு தான். ஸோ அதே போல தான் விஜய் சங்கீதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகையோடு விஜய் பெரிய அளவில் தொடர்பில் இருக்காங்க. அந்த நடிகைக்கு ஒரு பங்களா கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல, பிரபலமான அப்பார்ட்மெண்ட்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் விஜய் அவர்களுடைய பனையூர் இல்லத்துல பார்த்தீங்கன்னா அந்த நடிகை அடிக்கடி வந்துட்டு போறாங்க, இரவுகளில் தங்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் கூட பரவலாக பல செலிபிரிட்டிகள், பல மீடியாக்கள்ல வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்துக்களையுமே தெரிவிக்கல. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் 2024 கட்சி ஆரம்பித்து 2026 தேர்தலை சந்திப்பதற்கான வேலையில் இருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது, ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்னு வரும்போது, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும்போது, தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களை உடனே கிளாரிஃபை பண்ணணும். அதாவது அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடணும். ஃபுல் ஸ்டாப் வைக்கல அப்படின்னாலே இது எதிரிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகத்தான் பார்க்கப்படும். அதே போலதான் இந்த நடிகை விஜய் குறித்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்காமலே இருந்தாங்க. அதனால தான் எதிரில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் இடையில ஒரு கள்ள தொடர்பு இருக்கிறது, அதாவது திருமணத்தை மீறிய ஒரு உறவு, அதாவது கள்ள தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத பரவலாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் சைட்ல இருந்து இது குறித்து எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அழுத்த திருத்தமாக ஆதாரங்களோடு அடித்து பேசியவர்கள் மீது கூட விஜய் தரப்புல இருந்து வழக்குகளோ எந்த ஒரு லீகல் ஆக்ஷனுமே கிடையாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உண்மை அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உறுதியா இருக்கும் போதுதான் இன்று பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய மனைவி அத சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்த மனு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு. அதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியமானது. அதாவது 2021 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது அந்த நடிகைக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு கள்ள உறவு இருக்கிறது, திருமணத்தை மீறிய உறவு இருக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அதுல இருந்தே பிரிஞ்சுதான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமாக விஜயுடைய அந்தஸ்துக்கு ஒரு செல்வாக்குக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது, அந்த அடிப்படையில் சுமூகமாக பிரிந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி 2-3 முறை வந்து முயற்சிகளை பண்ணினேன். ஆனா விஜய் வந்து அதுக்கு ஒத்துக்கல. சோ இப்போ வந்து நீதிமன்றம் மூலமாக வந்திருக்கேன். தேவைப்பட்டால் அந்த நடிகை மீதும் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது அந்த நடிகை மீதும் வழக்கு தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னா இந்த சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் முழு ஆதாரங்களையும், அதாவது விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் இடையில இருந்த கள்ள தொடர்பு குறித்த ஆதாரங்கள் எல்லாமே சங்கீதா வந்து திரட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். இல்ல ஆதாரம் அப்படின்னு குறிப்பிடும் போது போட்டோவா இல்ல வீடியோக்களா எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் வீடியோக்கள் வந்து பெருமளவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா அதுல அவங்க ஆதாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. போட்டோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல அது கிராபிக்ஸ் செய்யப்பட்டது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைப்பாங்க. வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிருக்காங்க, இதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஆதாரங்கள் இருக்கும். அதே நேரத்தில் சங்கீதா குறிப்பிட்டது இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த நடிகையோடு பல்வேறு இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று சுத்திக்கிட்டு இருக்காங்க, போட்டோக்கள் எடுத்து அந்த நடிகையும் சோசியல் மீடியாக்கள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அந்த நடிகை யார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் மக்கள் எந்தெந்த திசைகள்ல இருக்காங்க, விஜய்க்கு எங்கெங்கெல்லாம் ரசிகர்கள் இருக்கிற எல்லா திசையுமே அந்த நடிகை யார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில் அப்ப வீடியோ ஆதாரங்கள் வந்து பெருமளவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இதுல அவங்க குறிப்பிட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னா என்ன வந்து பல்வேறு விதங்கள்ல வந்து லாக் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபண்ட் ரிலேட்டடான விஷயங்களையும் லாக் பண்ணிட்டாங்க. சோ அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மன அழுத்தத்தை பெரிய அளவுல கொடுத்திருந்தாங்க, எனக்கு வந்து அவமானம் ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய பசங்களுக்கும் வந்து பெருமளவுல அவமானம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டார், அதாவது 2024 நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமா விஜய் அவர்களுக்கு வந்து பட்டி தொட்டி எங்கும் விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது. குறிப்பா வந்து பெண்கள் மத்தியில விஜய்க்கு பெருமளவு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10 பேரை சந்திச்சு பேசணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு 6 பேர் வந்து விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு, விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க, தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலையும் அந்த குடும்ப நிதியை சுமக்கக்கூடியவங்க இல்லத்தரசிகள். அப்போ எந்த அளவுக்கு குடும்பத்தில் நிதி இது இருக்கிறது, இவங்க வந்து திராவிட கட்சிகள் எந்த அளவுக்கு சொன்னாலும் ஒரு வளர்ச்சி கிடையாது அப்படிங்கிறது முழுமையா அவங்களுக்கு தெரியும். அப்போ மாற்றத்தை விரும்பக்கூடிய பெண்கள் விஜய் பின்னாடி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் விவாகரத்து அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றது விஜய்க்கு எந்த அளவுக்கு பெரிய ஆபத்து பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நாம இப்ப நடந்த சம்பவம் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சங்கீதா விஷயம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் கண்டிப்பாக தேர்தலுக்கு முந்தைய நிலையில விஜய்க்கு எதிரான வேலைகள்ல வந்து தீவிரமாக ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத நான் ஒரு வருடத்துக்கு முந்தைய வீடியோக்குள்ள கூட தெரிவிச்சிருந்தோம். காரணம் என்ன அப்படின்னா விஜய்க்கும் அந்த நடிகைக்கும் இடையில இருக்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான், எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணல அப்படிங்கும் போதுதான் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக விஜயை அரசியல்ல வீழ்த்துவதற்கான ஆயுதமாக எதிரில் இருக்கக்கூடியவங்க
அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சோம். அது சொன்னது போலவே இப்போ வந்து விஜய்க்கு எதிராக கழுத்தில் தொங்கக்கூடிய கத்தியாக, அதாவது விஜய்க்கு அப்படின்னு சொல்வதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய கழுத்துல தொங்கக்கூடிய கத்தியாகத்தான் இந்த விஷயம் இருக்கிறது. சங்கீதா அவர்கள் 24ஆம் தேதியே இந்த மனுவை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அது வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இடையில ஒரு 3 நாட்கள் இந்த இடையிலப்பட்ட இந்த 3 நாட்களில் விஜய் கிட்ட இந்த விவகாரம் குறித்து யாராவது பிளாக்மெயில் செஞ்சு ஏதாவது பேசியிருப்பாங்களா? யாராவது மீடியாக்கே இது வரல. ஸோ ஏதாவது ஒரு பிளாக்மெயில் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை வராத பட்சத்தில் வெளியே விட்டுருக்கலாம் அப்படின்ற நீதிமன்றத்துக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. அப்ப நீதிமன்றத்துல வந்து இவங்க மனு போட்டிருக்காங்க. அப்ப நீதிமன்றத்துல இன்னைக்கு தான் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அப்ப விசாரணைக்கு வரும்போது தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில வரும். ஏன்னா நீதிமன்றத்துல யார் யார் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது சோ வெளியில தெரியாத அடிப்படையில் சங்கீதா போட்டிருக்காங்க அப்படின்னா சங்கீதா நேரடியாக வந்து போட்டாங்களான்னா இருக்காது, அது வழக்கறிஞர் மூலமாக போட்டிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இந்த மனு வந்திருக்குது. அப்போ இது வந்து வெளியில வந்திருக்கு. அப்போ பிளாக்மெயில் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து பெருமளவு கிடையாது, இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. விஜய் பிளாக்மெயில் செய்வதற்கான வாய்ப்புகள் யாரிடம் இருக்கிறது அப்படின்னா அந்த நடிகையிடம் இருக்கிறது. நடிகை வந்து விஜய் வந்து பல்வேறு விதங்கள்ல பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து பெரிய அளவில் லாக் ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வெளியில வர முடியாமல் தப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளாக்மெயில் செய்வதற்கான வாய்ப்புகள் விஜய் கிட்ட இருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த விஷயம் தான், இந்த சங்கீதா அப்படிங்கிற ஒரு விஷயம், தன்னுடைய மனைவிக்கு செய்த துரோகம், இந்த விஷயம் தான் விஜய்க்கு வந்து அரசியல் வாழ்க்கையில அரசியல் பயணத்துல பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்களை பொறுத்த வரைக்கும் முரசொலி செல்வம் அவர்கள் மறைவு ஏற்பட்ட போது கூட லண்டன்ல இருந்து தன்னுடைய மகளுடன் வந்து அங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயம் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கான வேலைகள், கட்சி வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சங்கீதா அவர்கள் வந்திருந்தப்போ கூட அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியுடைய பெயர் அறிவிக்க போறாங்க, அதற்கான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சங்கீதா அவர்கள் திமுக சார்புடைய முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்பு துக்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க, திமுக சார்புடையவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னும் போதே பெரிய பேசு பொருளாக இருந்தது. என்ன அப்படின்னா விஜய் வந்து திமுகவையும் பாஜகவையும் எதிர்க்கிறாங்க, அரசியல் எதிரி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. ரெண்டு கட்சிகளை எதிர்த்து பண்ணும்போது திமுகவுடைய ஒரு துக்க நிகழ்வாக இருந்தாலும் திமுக சார்புடைய இதுல சங்கீதா அவர்கள் கலந்துக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அப்போதே நாம வந்து கருத்துக்களை முன் வச்சோம். அதாவது விஜயுடைய கட்சியை வீழ்த்துவதற்கு திமுக பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சங்கீதா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஆயுதம் அப்படிங்கறத கடந்து சங்கீதா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு யார் உதவிக்கரம் நீட்டினாலும் அவருடைய ஆதரவை பெற்று அவங்க செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரா இருந்தாலும் அதுதான் நம்ம பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருந்துட்டு இருக்காங்க, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறது. அதுவும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பித்த பிறகு டெல்லி வரைக்கும் பிரபலமான வழக்கறிஞர்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த கேஸ் வந்தாலும் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு கூட டெல்லியில் ஆஜரான வழக்கறிஞர்கள் யார் அப்படின்னு தெரியும். அதாவது 1 மணி நேரத்துக்கு எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் வாங்கக்கூடிய அட்வொகேட் அங்க வந்து ஆஜரானாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய விஜய்க்கு எதிராக ஒரு நீதிமன்றம் செல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு சாதகமான நிகழ்வாக திமுக வந்து இதை பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கிறது. என்னன்னா விஜய வீழ்த்தணும். இப்போ திமுகவுக்கு பாதிப்பு என்ன அப்படின்னா பெண்கள் ஓட்டுகளை விஜய் வந்து அதிக அளவில் கவர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் திமுக வந்து எடுத்த சர்வேயின் அடிப்படையில் தங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் இல்லத்தரசிகள் மத்தியில் குறைஞ்சிருக்கு. அப்ப அதை கவர்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சமீபத்தில் 5000 ரூபாய் போட்டாங்க. ஏன்னா இல்லத்தரசிகளை வந்து நம்ம கவர்ந்து இழுக்கணும், விஜய்க்கு செல்லாம தடுக்கணும் அப்படின்னு. இப்படியான வேலைகளில் திமுக இருக்கும்போது திமுகவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையில விஜய் சங்கீதா விவகாரம், இந்த நீதிமன்ற விவகாரம் அமையுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பெருமளவு ஓட்டுகளை பிரித்து திமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக அமையும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த பெண்கள் ஓட்டுகள் வந்து தாவேகாவுக்கு செல்லாமல் தடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த விவகாரம் இருக்க போகிறது அப்படிங்கிற நிலையில திமுக இதை வந்து பெருமளவு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. விஜய் அந்த நடிகை கிட்ட லாக் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவலை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன மாதிரி லாக் ஆயிருப்பாரு சார்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா 2021 சங்கீதா கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க 2 பேருக்கும் இடையில கள்ள உறவு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4-5 ஆண்டுகள் இந்த கள்ள உறவு எந்த அளவுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். ஒரு லிமிட்டோட இருக்கிறதா அல்லது குழந்தை அப்படிங்கிற அடிப்படையில சென்று இருக்கிறதா? ஏன்னா இப்பதான் வந்து பூதம் வந்து, அதாவது கிணறு வெட்ட பூதம் வந்தது போல இப்பதான் பூதம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இனித்தான் தகவல்கள் முழுமையாக வெளியில வரும். ஏன்னா இப்ப அந்த நடிகை குறித்த கருத்துக்களை நீதிமன்றத்தில் சங்கீதா தரப்புல இருந்து எதுவுமே முன்வைக்கல. தேவைப்பட்டால் அந்த நடிகை மீது கூட வழக்கு தொடுப்பேன் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த நடிகை என்ன செய்ய போறாங்க
அந்த நடிகை சைலண்டா இருக்க போறாங்களா? என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷயம் வெளியே வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அந்த நடிகை இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக அவருடைய இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட இருக்கக்கூடிய போட்டோக்களை போட்டு ஏதாவது ஒரு 2 லைனை போட்டுருவாங்க. சோ இதை வச்சு தான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அளவுல விமர்சனங்களை முன்வைப்பாங்க. விஜய் கூட நின்று எப்போ எடுத்த போட்டோ, இது எங்க எடுத்த போட்டோ, எந்த பெட்ரூம்ல எடுக்கப்பட்ட போட்டோவா, இல்ல எந்த லிப்ட்ல எடுக்கப்பட்ட போட்டோ அப்படின்னு பேசப்பட்டது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நடிகை அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த நடிகை வந்து அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க, இல்ல நடிகையும் வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட நிக்கக்கூடிய ஆதாரங்களை சோசியல் மீடியால போட போறாங்களா? என்ன காரணம் அப்படின்னா அந்த நடிகைக்கும் திருமணம் ஆகல, அந்த நடிகையும் வந்து திருமணம் செய்ய முடியாத, திருமணம் ஆகாத நிலையில தான் இருக்காங்க. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி அடுத்து சிஎம் அப்படிங்கிற நிலையில சென்றுட்டு இருக்காங்க. அப்போ நமக்கும் வந்து இனி வந்து ஒரு அரசியல்ல வந்து பெரிய ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கு, அங்கீகாரம் கிடைப்பதற்கு இதுதான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கூட யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 வருட காலத்துக்குள்ள இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தொடர்பின் மூலமாக எந்த நிலைக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் வெளியே தெரியாத ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்துட்டு இருக்கு. இதுவும் வரக்கூடிய நாட்கள்ல வெளியே வரும். விஜய் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா அந்த நடிகையோட பேரை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நடிகை பேராக இருக்குமா, இல்லை ஒரு லிஸ்டே இருக்க வாய்ப்பு இருக்காங்க? இதுல வந்து பல நடிகைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர்கள், ஒரு சாதாரணமாக சினிமாவில் ஒரு நடிகர் வந்தாலே பல நடிகைகளோடு கிசுகிசுக்கப்படுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் தளபதி சினிமாவே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உச்சம் தொட்ட நடிகர். சூப்பர் ஸ்டார் ரஜினியை கடந்த நிலையில அதிக அளவு சம்பளம் வாங்கிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பல நடிகைகள் கூட தொடர்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்போ இருக்கக்கூடியது அந்த ஒரு நடிகை தான். இந்த ஒரு நடிகை கூட சேர்த்து தான் விஜய்க்கு கிசுகிசுக்கப்படுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நடிகை அப்படின்னு கிசுகிசுக்கப்படக்கூடிய நிலையில அந்த ஒரு நடிகை குறித்த விஷயமாக தான் இது இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் குறிப்பிடும் போது கூட அந்த ஒரு நடிகை தான் குறிப்பிட்டிருக்காங்க, பல நடிகை இன்னும் குறிப்பிடல. அந்த ஒரு நடிகை தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கை இடையில வந்தாங்க, 2 பேருக்கும் இடையில கள்ள தொடர்பு இருக்கிறது, அந்த ஒரு நடிகை மூலமாக தான் என்னுடைய இல்லற வாழ்க்கைக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் ஏற்படுகிறது, அந்த ஒரு நடிகை கிட்ட தான் விஜய் சிக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நடிகை தான் முக்கியமா இருக்காங்க. அந்த ஒரு நடிகை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகை தான், நம்ம பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால சோ அந்த ஒரு நடிகை அப்படிங்கிற நிலையிலே சென்றுட்டு இருக்கோம். அந்த ஒரு நடிகை அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வழக்கை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு சார்? அதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் அவர்களை ஆஜராக சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு நீதிமன்றத்தில். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் நேரில் ஆஜராக சொல்லி விஜய் நேரில் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. அதே நேரத்தில் இந்த வழக்கு குறித்து விஜய் தரப்புல இருந்து வழக்கறிஞர் அங்க செல்வாங்க. அதற்கு முந்தைய நிலையில சங்கீதா கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து சோ இது என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால சுமூகமாக இதை எடுத்து செல்வதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், நீதிமன்ற விவகாரம் இல்லாமல் இதை வந்து சுமூகமாக எடுத்து செல்வதற்கான வேலைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கும். அதுக்கான முயற்சியில விஜய் ஈடுபடுவாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய தந்தை இருக்காங்க, அவருடைய அம்மா இருக்காங்க, அவங்களும் இந்த விஷயத்துக்குள்ள என்னன்னா விஜய் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலையில அவங்க இருந்தாலும் தங்களுடைய மகனுடைய எதிர்காலத்தை பெரிய அளவில் பாதிக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் இந்த விஷயத்துக்குள்ள இன்வால்மெண்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை சுமூகமா முடிப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. இதை வந்து சங்கீதா சுமூகமாக எடுத்து செல்ல போறாங்களா அப்படிங்கிறதா இன்னொரு கேள்வி. அதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜீவானம்சம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சிருக்காங்க. அப்ப விஜய் வந்து நான் வந்து நீ ஜீவானம்சம் கொடுக்குறேன், சோ வந்து நம்ம சுமூகமா இதை எடுத்து சென்றலாம், 2 பேரும் சம்மதத்தோட ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம பிரிஞ்சு செல்லலாம் அப்படிங்கிற நிலையில எடுத்து சென்று பெரிய அளவில் ஒரு விபரீதமான நிலைக்கு எடுத்து செல்லாமல் பிரிவதற்கான ஒரு சூழல் கூட இருக்கிறது. அடுத்து என்ன செல்ல போறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி. நன்றி.